ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை கர்த்தர் சொல்லுறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அது உண்மைதானே? 100% உண்மை அல்லவா? நமக்கு கர்த்தர் யார்? அவர் தானே. அவர் எப்படிப்பட்டவரா? மாறாதவரா. உலகம் மாறிடும், சூழ்நிலைகள் மாறிடும், மனுஷர்கள் மாறிடுவார்கள், நம்பின நபர்கள் மாறிடுவாங்க. ஏன் சொந்த தகப்பன்னு மாறுகிற காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் மாறுகிறாங்க. எவ்வளோலாம் என் பிள்ளைகளை வளர்த்தேன் பிரதர், எவ்வளோ தியாகம் பண்ணிக்கிறேன் என் பிள்ளைகளுக்காக, ஆனால் இப்போ அவன் மாறி போயிட்டான் அப்படி சொல்கிறாங்க. கேட்டிருக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளைல, உலகத்தின் உறவுகள் மாறிடும், ஆனால் என் ஆண்டவர் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 13:8 கூட வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரா? அவர் நேற்று எப்படி இருந்தாரோ இன்றைக்கு எப்படி மாறாதவராக இருக்கிறாரோ நாளைக்கு அவர் மாற மாட்டார். அம்மா ஐயா, என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார், உங்கள் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் நடக்கும். அவர் மாற மாட்டார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே சங்கீதம் 33:9 கூட நீங்க வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பாருங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னா சொன்னதுதான். உங்களுக்கு என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே, அது மாறாது. அவர் சொன்ன வார்த்தைகள் மாறாது. அல்லேலூயா. இந்த ஜீவனில் வார்த்தைகள் மாறாது. அவர் மாறாதவர். இன்றைக்கு அவர் ஜீவித்து அரசாளுகிற தேவனா இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்க நிர்மூலமாகவில்லை. அதுதானே நமக்கு நம்பிக்கை. இன்னைக்கு வரையிலும் நமக்கு ஜீவனோடு இருக்கிறோன்னா அவருடைய சுத்த கிருபை அல்லவா? அவர் மாறாதவராக இருந்து நம்மளுக்கு நம்ம அழகாய் நடத்துகிற தேவனா இருக்கிற அல்லவா? தேவைப்படல. உலகெல்லாம் மாறிடும், ஆனால் ஆண்டவர் மாற மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நம்பின நபர்கள் மாறிடுவாங்க, ஆனால் கர்த்தர் மாற மாட்டார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 33வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்க அழகா இப்ப ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்வாரு, மெய்ப்பன் அடிப்பேன், மந்தையை சுதறி இருக்கப்படும் அப்படின்னு தன் பாடு மரணங்களை குறித்து அவர் சொல்லுவார். நீங்களாம் கூட மாறிடுவீங்க அப்படியேப்பட்ட சூழ்நிலை. ஆனா பேதுரு சொல்வாரு, எல்லாரும் இடரல் இருந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் ஆண்டவரே. ஆனால் உடனே ஆண்டவர் சொல்வாரு, சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்னாடி 3 முறை மறுதளிப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்வாரு. அதே 35வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா பேதுரு இன்னொரு காரியத்தை சொல்வார். வாசிக்க கேட்போம். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். பாருங்களேன், நான் உம்மோடு கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் மரிக்க ஆயத்தமா இருக்கிறேன். இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க. அதே மத்தேயு 26:74 கூட நீங்க வாசிப்பீங்கன்னா பேதுரு சொல்வாரு, ஆமென், சத்தியமன் அவர் யாருன்னு எனக்கு தெரியல, 3 முறை மறுதளிக்கிற பார்க்குறோம். இதுதாங்க மனுஷர்கள் மாறிடுவாங்க, சூழ்நிலைகளை பார்த்து மாறிடுவாங்க, தனக்கு ஒரு காரியம் வேண்டும் என்றால் மாறிடுவாங்க. ஆனால் என் ஆண்டவர் மாறாதவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் மாறாதவராக இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு, உங்களுக்கு என்ன வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவையெல்லாம் நிறைவேறும். சோர்ந்து போகாதீங்க. அவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அவரை மாத்திர உறுதியை பற்றி கொள்ளுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆமென். உலகத்தின் உறவுகள் அவசியம்தான், மனுஷ தயவு அவசியம்தான். ஆனால் அவைக்கு எல்லாவற்றுக்கும் மேலா நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது, கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை உறுதியாய் முதலெடுத்து வைக்கும் போது அவர்கள் மாறாதவர் வந்து உங்களை மகிழ்ச்சியாக வைக்க உண்மையில் இருக்கிறார்.
கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. நீர் மாறாதவர் ஆண்டவரே, நேற்று மீண்டு மாறாதவர், நீர் இருக்கிறவராகவே இருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் மாறாதவராக இருந்து என்னென்ன மகிமையான காரியங்களை செய்யணுமோ நீங்கள் செய்யுங்கப்பா ஆண்டவரை. பேதுரு போல நாங்களும் ஆண்டவரை இடறி போகிறவர்களாக இல்லாமல் உங்களை உண்மையாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொடுகிற மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் மாறாதவர், உங்களை மறக்கவும் மாட்டார். தைரியமா போங்க. God bless you.